everyone, welcome to JJ Properties. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட சேனல் மெயினா கொண்டு வந்தது உங்களுக்காக மட்டும் தாங்க. சென்னையில இருக்கிற அதாவது பிஸியான சென்னையில வந்து ப்ராப்பர்ட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து நல்ல லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னமும். ஸோ அவங்களுக்காக தான் ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற விதமா உங்க சப்போர்ட்டை இதுக்கு நீங்க கொடுக்குற விதமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கரெக்டா எந்த லொகேஷன்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டில வந்து ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற வழியில வந்து காயராமேட்ல வந்து எங்க ஒர்க்கிங்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மெயின்ல கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் அஃபோர்டபுளா கிடைச்சா இன்னுமே நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ நம்ம வந்து மெயினா வந்து எடுத்துட்டு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம முழுசா பாருங்க. இது உங்களுக்காக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். இப்போ கரெக்டா வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிடென்ஷியல் மத்தியல்ல தாங்க நம்ம இப்போ நின்றுகிட்டு இருக்கோம். ரொம்பவே மெயின் லொகேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அங்க இருந்து வந்து ஜஸ்ட் 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி சுத்தியும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஏரியாவை மிஸ் பண்ண யாருக்குங்க மனசு வரும்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெயின் லொகேஷன்ல வந்து இந்த அளவுக்கு கம்மியா பட்ஜெட் கிடைக்குதுன்னா இன்னொரு தடவை சான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தாங்க நம்மளை தேடி வரும். ஸோ நம்மளை தேடி வந்து அது வந்து நம்மளை தேடி வரும்போதே வந்து நம்ம கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெயின் லொகேஷன் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அண்ட் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட். எல்லாருனாலுமே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பா வாங்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து டெய்லி கூலிக்கு போறோம், விவசாயம் பார்க்குறோம்ப்பா, எங்களால இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எல்லாருனாலுமே வாங்கக்கூடிய அஃபோர்டபுளான பிரைஸுக்கு டைரக்டா ஓனரே சேல் பண்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இடத்த வந்து பார்க்கும் போது தான் நீங்க ரியலா ஃபீல் பண்றது உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்பவே நான் சொல்வேன் கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு. நீங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ண ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் சைஸ்ல இருந்து அண்ட் ஃபேசிங்ல இருந்து எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்தரலாம் வாங்க. இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க வந்து இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியே. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில நீங்க நினைக்கலாம் என்னப்பா ப்ராப்பர்ட்டின்னு காமிச்சிட்டு வெறும் பிள்ளையா காமிக்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்றீங்க அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்பவே சுற்றி வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்கிறனால வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே மெயின் லொகேஷன் தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ரெண்டு ஃபிளாட் சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டோட ஃபிளாட்டோட நம்பர் அதாவது ரெண்டோட ஃபிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து ஒரே மாதிரி 1800க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிளாட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2900 ரூபாய்க்கும் இன்னொரு ஃபிளாட்டோட நம்பர் அதாவது வந்து இன்னொரு ஃபிளாட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2950 ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெயின் லொகேஷன்ல இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா இன்னொரு தடவை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா வந்து டெவலப் ஆகாத இடத்துல வந்து உங்களுக்கு ரேட்லாம் தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி தான் குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற வழியில வந்து காயராமேடு வில்லேஜ் அதாவது அங்க இருந்து வந்து 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்துடலாம். ஸோ இங்க இருந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளவு கம்மியான பட்ஜெட்டுக்கு கொடுக்குறதுங்கிறது கண்டிப்பா சான்ஸே இல்லை. நான் ஒரு தடவை தான் சொல்றேன். ஸோ அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது அது வந்து நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு வாய்ப்பு இந்த மேலுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இந்த அளவுக்கு ஒரு மெயின் லொகேஷன்ல கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பா சான்ஸே கிடையாதுங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம நேரா வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணுங்க. நான் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம்ப்பா, நாங்கள் டேரக்டா ஓனர்கிட்ட தான்ப்பா பேசணும், புரோக்கர்லாம் எங்களுக்கு வேணாம் பண்ணி நிறைய பேரோட மைண்ட் செட்டே அதான் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேரக்டா ஓனரே சேல் பண்றதுனால உங்களுக்கு புரோக்கர் டென்ஷன், டீலர் டென்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோம்னா அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய முன்னே விஷயம் என்னன்னா வந்து அப்ரூவல் இருக்கா, அதாவது வந்து 90% வரைக்கும் லோன் வந்து அவைலபிளா இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வந்து அவைலபிளா இருக்கா, அப்ரூவல் எல்லாம் கரெக்டா இருக்கா, டிடிசிபி அப்ரூவல் இருக்குன்னா அது வந்து 100% லீகல் கிளியர், அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கான்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாமே பக்காவா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெடியா ஓனரே எடுத்து வச்சிருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து அதாவது பீஸ்ஃபுல்லா வந்து நீங்க சைட் விசிட் பண்ணிட்டு போலாங்க. இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள பக்கத்துலேயே அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கிற வந்து ஹைலைட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு அண்ட் ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல், காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. சோஹோ ஐடி பார்க் அண்ட் வந்து ஐடி பார்க்னு எடுத்தா சோஹோ ஐடி பார்க் இருக்கு. அண்ட் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே ரொம்பவே க்ளோஸா இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு சிரமமே இருக்காதுங்க. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலும் இந்த இடத்துல இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா வந்து பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே இருக்கிறனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே
ஆகாதுங்க. ஸோ வந்து இங்கேருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் வந்து குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டையும் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து வந்து ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையுமே நீங்கள் ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த சரௌண்டிங்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது 2 ரோட்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த சரௌண்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் போகிற வழியும் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போகிற வழி. ஸோ எல்லா ரோட்டையுமே இந்த ஜிஎஸ்டிலேருந்து தான் கனெக்ட் பண்ணி வந்து 4 பக்கமே பிரியிற மாதிரி வந்து ரோடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ வந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறது அவங்களுமே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு நல்ல லொகேஷனில் கிடைக்க மாட்டேங்குது, ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வந்து கீழே தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக ப்ராப்பர்ட்டியை வந்து நேரில் வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே போல தொடர்ந்து உங்க சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது மறந்துடாதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கும் போதே வந்து பக்கத்துல இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபும் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. போட்டு இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வேணும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.